ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் 65 வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கிறலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கும்போது நம்மளுக்கு கலர் நல்லா வரும், அதனால தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன். இது வீட்டில் அரைச்சது தான், உங்களுக்கு நான் தனியான வீடியோ போடுறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு பேனில் ஒட்டாது, கோட்டிங்காக தான். அப்புறமா அரிசி மாவு வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதனால தான். அப்புறமா சால்ட்டு, உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் சாப்பிடும்போது லைட்டாக அந்த புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான். அப்புறமா சிக்கன் வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும். ரொம்ப நேரம் ஊறணும்லாம் தேவையில்லைங்க, 10 நிமிஷம் மட்டும் போதும். அதிக நேரம் ஊறிச்சு அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிரும், அதனால் 10 நிமிஷம் மட்டும் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பீஸை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். நம்ம சிக்கன் பீஸை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா வேகாது. தனித்தனியாக அதை வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். இது நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்குது பாருங்கள். சிக்கன் வந்து வேகிறதுக்கு சீக்கிரமாக சிக்கன் வந்து வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வேக வைக்கணும்னு தேவைலாம் கிடையாது, ஃப்ரை பண்ண வேண்டாம். அதனால் ஒரு 8 நிமிஷம் மட்டும்தான் இது சிக்கன் வேகிறதுக்கு டைமிங்கு. 8 நிமிஷம் மட்டும் போதும். நீங்கள் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட உடனே போட்டதுக்கு அதுக்கும் பாருங்களேன், நம்மளுக்கு வந்து சட்டியில் ஒட்டவே இல்லை எதுவுமே. நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. நம்ம அந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருந்தோம். ஆனால் கலர் பாருங்கள், நம்ம சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குகிற சிக்கன் 65 மாதிரியே இருக்குது. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபுட் கலர்லாம் சேர்ப்பாங்க. நம்மளுக்கு அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியும் இல்லை. நம்ம வீட்டிலையே பண்ணும்போது நல்லா எந்த விதமான கெமிக்கலுமே இல்லாமல் சூப்பரான டிஷ் வந்து நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் செகண்ட் பேட்சும் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் சிக்கன் போடும்போது மறுபடியும் சொல்கிறேன், தனித்தனியாக போடுங்க, ஒன்றா போட்டுறாதீங்க, வேகாது. அப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கும் சத சதன்னு. தனித்தனியாக போடும்போது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். உள்ளே நல்லா சாஃப்டாக அரிசி மாவு போட்டதுக்கு அதுக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் வாங்குகிற அளவு மாதிரி அதே மாதிரியே இருந்துச்சு, கடையில் வாங்குகிற மாதிரியே இருந்தது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடையில் நம்ம சிக்கன் 65 பவுடர் வாங்கி பண்ணுவோம்ல, அது வந்து நான் செஞ்சு பார்த்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்க்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.